தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. ரமலான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் முகமது, திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் வேப்பம்பட்டி கிளையிலிருந்து. என் பேர் முகமது ஜாஃபர், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் கிளை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் எல்லாமே தெரியும். அப்போ இந்த நிகழ்ச்சியில் அடுத்த முதல் சுற்று, ரெண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று என்று 3 சுற்றுகளாக வழங்கப்படும். அதில் முதல் சுற்றுக்கு செல்லலாமா? முதல் சுற்றுல முதலாவது கேள்வியை பார்ப்போம். மற்ற நற்செயல்கள் புரிந்து கொண்டு குர்ஆன் ஓதாமல் இருக்கும் இறை நம்பிக்கையாளருக்கு உதாரணம் என்ன? ஆப்ஷன் ஏ பேரிச்சம்பழம், ஆப்ஷன் பி திராட்சை பழம், ஆப்ஷன் சி முந்திரி பழம், ஆப்ஷன் டி அன்னாச்சி பழம். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. இந்த நேரத்தில் மசூரா செஞ்சு பொறுமையாக நிதானமாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரம் முடியறதுக்குள்ளே சொல்லிடுவாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போமே. ஆப்ஷன் ஏ பேரிச்சம்பழம். ஆப்ஷன் ஏ பேரிச்சம்பழம். எப்படி அதை கரெக்டாக தான் சரியான பதில் சொல்றீங்களா? சரியான பார்க்கலாமா? என்ன செகண்ட் இருக்கு? 5 செகண்ட் இருக்கு. உறுதியாக சொல்றீங்க? உறுதியாக சொல்கிறோம், உறுதியாக. ஆப்ஷன் ஏ பேரிச்சம்பழம் என்பதை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் தான் பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆப்ஷன் ஏ பேரிச்சம்பழம் என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல 1461வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மற்ற நற்செயல்கள் புரிந்து கொண்டு குர்ஆன் ஓதாமல் இருக்கும் இறை நம்பிக்கையாளரின் நிலையானது பேரிச்சம்பழத்தின் நிலையை போன்றதாகும். அதற்கு வாசனை கிடையாது, ஆனால் அதன் சுவை நன்று என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. முதல் சுற்றுல முதல் கேள்விக்கான பதிலை சரியான முறையில் சொல்வதன் மூலமாக சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்தை ஒருவரோட சந்தாவை பரிசாக பெற்றிருக்கீங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? முதல் சுற்றுல இரண்டாவது கேள்வி உங்களுக்கான கேள்வி. ஏக இறைவனை மறுத்த நிலையிலே மறுத்தவர் மீது யாருடைய சாபம் உண்டாகும்? ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள் நல்லடியார்கள், ஆப்ஷன் பி அல்லாஹ் வானவர்கள் தூதர்கள், ஆப்ஷன் சி வானவர்கள் தூதர்கள் நல்லடியார்கள், ஆப்ஷன் டி தூதர்கள் வானவர்கள் நல்லடியார்கள். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. 45 வினாடிகள். ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள் நல்லடியார்கள். விரைவாக சொல்லியாச்சு. முதல் கேள்விக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நிதானமாக சொன்னாங்க. ரெண்டாவது கேள்விக்கு உடனடியாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தெரிந்து விரைவாக சொன்ன மாதிரி தெரியுது. சரியான பதில் தானா? ஓகே தானா? பார்க்கலாமா? சரியான பதில் ஏ, ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள் நல்லடியார்கள் தானா? பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் வானவர்கள் நல்லடியார்கள் தான் என்பது சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. அதற்கான ஆதாரம் அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 161 162வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் அல்லாஹ்வை மறுத்து இறை மறுப்பாளர்களாகவே மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் உண்டாகும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துறான். சரியான பதில் முதல் சுற்றுல 2 கேள்விக்கும் சரியான பதில் அளித்திருக்கீங்க. இதன் மூலம் 2வது சுற்றுல சரியான பதில் அளித்ததுனால ரியாலு சாலிஹின் என்ற புத்தகத்தை வென்றிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? முதல் சுற்றுல 3வது கேள்வி. ஆது சமுதாயத்தினர் யாருடைய கட்டளையை பின்பற்றினார்கள்? ஆப்ஷன் ஏ அல்லாஹ்வும் தூதரும், ஆப்ஷன் பி மன்னர்கள், ஆப்ஷன் சி கொடுங்கோலன், ஆப்ஷன் டி நல்லடியார்கள். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் சி கொடுங்கோலன். ஆப்ஷன் சி கொடுங்கோலன் கரெக்டானா? மசூரா செஞ்சுக்கலாமா? மீண்டும் வேண்டாம், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க.
ஆது சமுதாயத்தினர் யாருடைய கட்டளை பின்பற்றினார்கள் என்பதற்கான பதிலாக கொடுங்கோலன் என்பதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில் தான். முதல் சுற்றிலையும் மூன்றாவது கேள்விக்கு சரியான பதில சொல்லி இருக்கிறாங்க. கொடுங்கோலன் என்பது சரியான ஆதாரம். அல் குர்ஆன்ல 11வது அத்தியாயத்துல 59, 60வது வசனமாக பார்க்க முடியுது. இவர்களோ ஆது சமுதாயத்தினர், அவர்கள் தமது இறைவனின் சான்றுகளை மறுத்து அவனது தூதர்களுக்கு மாறு செய்தனர். ஒவ்வொரு பிடிவாதக்கார அடக்குமுறையாளனின் கட்டளையும் பின்பற்றினார் என்று இந்த வசனத்தின் மூலமாக அறிய முடிகிறது. முதல் சுற்றுல 3 கேள்விக்கும் சரியான பதில அளித்ததுனால டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கும் ஒரு புத்தக கிட்ட பரிசாக பெற்றிருக்கிறாங்க. இதுவரையிலும் 4வது கேள்விக்கு செல்லலாம். உங்களுக்கான 4வது கேள்வி, நயவஞ்சனாகவும் இருந்து கொண்டு குர்ஆனையும் ஓதி வருகின்றவனுக்கு உதாரணம் என்ன? ஆப்ஷன் ஏ துளசி செடி, ஆப்ஷன் பி சங்கு பூக்கொடி, ஆப்ஷன் சி சுரைக்காய் கொடி, ஆப்ஷன் டி தூங்கு மூஞ்சி. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் ஏ துளசி செடி. இந்த கேள்விலாம் இலகுவான கேள்வி, நாங்கள் அடுத்து உடனே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்களான்றதை பார்க்கலாமே. சரியான பதில் தான் நான் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ துளசி செடி என்பதை சரியான பதிலாக சொல்லியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல 1461வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நயவஞ்சனாகவும் இருந்து கொண்டு குர்ஆனையும் ஓதுகின்றவரின் நிலையானது துளசி செடியின் நிலையை ஒத்துகின்றது. அதன் வாசனை நன்று, சுவையோ கசப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முதல் சுற்றுல 4 கேள்விக்குமே சரியான பதில் அளித்து அடுத்த சுற்றுக்கு தேர்வாயிருக்கிறாங்க. இதுவரையிலும் பெற்ற பரிசு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய குர்ஆன் தமிழாக்கத்தை வென்று தக்க வச்சிருக்கிறாங்க. இந்த முதல் சுற்று நிறைவடைகிறது. ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையில் அடுத்த சுற்றுலையும் இதே போன்று சரியான பதிலை அளிப்பார்களா என்பதை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காண்போம். முதல் சுற்றுல சிறந்த முறையில் பதில் அளிச்சிருக்கீங்க 4க்குமே. உங்களுக்கான 2வது சுற்றுக்கு முதல் கேள்வி வழங்கப்படும். அதில் ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை நீங்க பெறுவதா இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். 50-50 சாய்ஸ். சரிங்களா? அப்போ முதல் கேள்வி போகலாமா? பார்க்கலாம். மக்களின் கண்ணியத்துக்குரியவர் என்று யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ நன்மை செய்பவர், ஆப்ஷன் பி தர்மம் செய்பவர், ஆப்ஷன் சி இரையச்சம் உடையவர், ஆப்ஷன் டி பெற்றோருக்கு கட்டுப்படுபவர். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. இதுல 50-50 ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தினா தவறான பதில்கள் இங்க இருக்கக்கூடியதை 2 நீக்கப்படும். இருக்கக்கூடிய 2 பதில்கள்ல ஒன்றை நீங்க தேர்வு செய்யலாம். உங்களுக்கு நேரமும் இருக்கு. ஆப்ஷனே வேண்டாம், நாங்க சரியான பதில சொல்லுவோம் அப்படின்னு கான்பிடென்டோட இருந்தா அதையும் நீங்க சொல்லலாம். ஆப்ஷன் தேர்வு செய்வது உங்களுடைய விருப்பம். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. ஆப்ஷன் சி இரையச்சமுடையவர். ஆப்ஷன் சி இரையச்சமுடையவர் என்பதை நேரம் முடியறதுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் என்பதை எப்படி சொல்றீங்க? சீதம் படிச்சிருக்கிறோம். படிச்சிருக்கீங்க, நினைவு இருக்கு. நீங்க நினைவு சக்தி சரிதானா என்பதை பார்த்துடலாமா? சரியான பதில் தானா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், படிச்சிருக்கோம், நினைவு இருக்கு. பதில்களையும் நீங்க ஒரு குழப்பம் போட்டு கேட்டாலும் நாங்க அந்த படித்த நினைவாற்றல் எங்களுக்கு இருக்கு, மார்க்க அறிவை நாங்கள் வளர்த்திருக்கிறோம் அப்படின்றத இரையச்சமுடையவர் தான் என்பதை சரியா சொல்லியிருக்கிறாங்க. நூல் புகாரில 3490வது ஹதீஸாக இருக்கு. அல்லாஹ்வின் தூதரே, மக்களில் கண்ணியத்துக்குரியவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது
அதற்கு நபி அவர்கள் அவர்களில் இரையச்சமுடையவரே என்று பதிலளித்தார்கள் என்ற செய்தியை இதுல இருந்து ஆதாரமா நம்ம பெற முடியுது. ஆப்ஷன்லாம் வேணான்னு சொல்லி அடுத்த இரண்டாவது சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில் அளிச்சிருக்காங்க. இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு பார்க்கலாமா? இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். உங்களுக்கான இரண்டாவது சுற்றில் இரண்டாவது கேள்வி, அல்லாஹ்விடத்தில் உயிரினங்களில் மிக கெட்டவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ யூதர்கள், ஆப்ஷன் பி கிறிஸ்தவர்கள், ஆப்ஷன் சி நெருப்பு வணங்கிகள், ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர்கள். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர்கள். ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், நெருப்பு வணங்கிகள் இதெல்லாம் இருக்கு. ஆனா டி தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சரியான பதில் தானா? பார்க்கலாமா? கான்பிடன்ட் பார்க்கலாம். ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர்கள் என்பது சரியான பதில். மாஷா அல்லாஹ். இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்வியும் எந்த ஆப்ஷனுமே இல்லாம நாங்க வெல்ல முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியில நீடித்துக் கொண்டிருக்கிறாங்க. இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்வியை பார்க்கலாமா? அதற்கு முன்பாக ஆதாரம் அல் குர்ஆன் 8வது அத்தியாயத்தில் 55வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்விடம் உயிரினங்களில் மிக கெட்டவர்கள் இறை மறுப்பாளர்களே, அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று இந்த வசனத்தை பார்க்க முடியுது. இதுவரைக்கும் இரண்டாவது சுற்றுல 2 கேள்விக்கும் சரியான பதில சொன்னது மூலம் 2000 ரூபாய் இதுவரைக்கும் தக்க வச்சிருக்கிறீங்க. மூன்றாவது கேள்வியை பார்க்கலாமா? அல்லாஹ்விடத்தில் மனிதர்களிலே மிகவும் வெறுப்புக்குரியவன் யார்? ஆப்ஷன் ஏ கடுமையாக சச்சரவு செய்பவன், ஆப்ஷன் பி நயவஞ்சகன், ஆப்ஷன் சி கடனை தர மறுப்பவன், ஆப்ஷன் டி வட்டி வாங்குபவன். உங்களுக்கான ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தாதனால இங்க இருக்கு. பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்ல ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல இருந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெற்ற தொகையே இதுவரைக்கும் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க போட்டியிலிருந்து விலகிக் கொள்றோம் அப்படின்னா அதுவும் உங்களுடைய தேர்வுக்கு உரியது. ஆலோசனை செய்யறாங்க, சரியான பதில சொல்றாங்களா, ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்ல போதும் விலகிக்கிறாங்களா அப்படின்னு 5 செகண்ட் தான் இருக்கு. ஆப்ஷன் பி நயவஞ்சகன். ஆப்ஷன் பி நயவஞ்சகன் என்பதை அந்த நேரம் முடியறதுக்கு முன்பாக ரொம்ப பரபரப்பா சொல்லி இருக்கிறாங்க. சரியான பதில் தானன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கடுமையாக சச்சரவு செய்பவன் என்பதுதான் சரியான பதில். பி என்பது தவறானது. இதற்கான ஆதாரம் அல்லாஹ்விடம் மனிதர்களே மிகவும் வெறுப்புக்குரியவன், எதற்கெடுத்தாலும் கடுமையாக சச்சரவு செய்பவனே ஆவான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. அந்த செய்தி புகாரில் 1188வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் விறுவிறுப்பா போன இந்த நிகழ்ச்சியில இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்வியில தவறான பதில அளித்தது மூலமாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுறீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் உங்களுடைய மார்க்க அறிவுகளை அதிகமாக தேடுதல் மூலமாக நீங்க படித்து தெரிந்து கொள்வது மூலமா இந்த மாதிரியான தெரியாத விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமாகவும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு போட்டியாளர்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்க பெயர், எங்கிருந்து வரீங்க? அப்துல் ரஹ்மான், திருவண்ணாமலை மாவட்டம், ராதாபுரம் கிளை. அப்துல் ரஹ்மான். அமீன் கான், திருவண்ணாமலை மாவட்டம், ராதாபுரம் கிளை. சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள்லாம் தெரியும், எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கான முதல் சுற்றுக்கான கேள்விகள் வழங்கப்படும். அதுக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போகலாம். தப்பா சொல்லிட்டா போட்டியை விட்டு வெளியேறணும். தொடர்ந்து சரியான பதில் சொன்னீங்கன்னா
நிகழ்ச்சியில நீடித்துக் கொண்டு பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கான முதல் சுற்றுக்கான முதல் கேள்விக்கு பார்க்கலாமா? உங்களுக்கான கேள்வி, தொழுகைக்கு முன்னர் குர்பானி ஆட்டை அறுத்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அபு புர்தா பின் நியார் ரலியல்லாஹு அன்ஹு, பி அபு நியார் ரலியல்லாஹு அன்ஹு, சி அபு நியார் பின் புர்தா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி புர்தா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ அபு புர்தா பின் நியார் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே பதில் சொல்லியாச்சு, கான்பிடென்டா இருக்கு. அபு புர்தா பின் நியார் தான் சரியான பதில். சரியான பதில். பார்க்கலாமா? நேரம் இருக்கு, இல்ல. இல்ல பண்ணிக்கலாமா? சரியாதான். தேவையில்லை, நாங்க சரியா தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு உறுதியா இருக்காங்க. சரியான பதில் தானன்றதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு கான்பிடென்ட்டா முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இதற்கான ஆதாரம் புகாரில 955வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த உறுதி அடுத்த சுற்றுக்கு உங்களுக்கு ஊக்கம் அளிக்கின்ற நம்புறோம். அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? எத்தனை வகையான விலங்குகளை குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி உண்டு? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 8. ஆப்ஷன் டி. உங்களுக்கான நேரம் வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் டி 8. ஆப்ஷன் டி 8 சரிதானா? நேரம் இருக்கு, மசூரா பண்ணிக்கலாங்க, தேவையில்லை. உறுதியாக தான் சொல்றீங்க. முதல் கேள்வியில் இருக்கிற உறுதி இல்லை இருக்கு. பார்க்கலாமா? இரண்டாவது கேள்விக்கான பதில் டி 8ன்றாங்க. அதை சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், 8 என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் அல் குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தில் 143வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆடு மாடு ஒட்டகத்தில் 8 வகைகள் உள்ளன. ஆண் பெண் என செம்மறையாட்டில் 2ம் வெள்ளாட்டில் 2ம் உள்ளன. அவன் அவ்விரு வகையில் ஆண் பிராணிகளை தடை செய்துள்ளானா, அல்லது பெண் பிராணிகளையா, அல்லது பெண் பிராணிகளின் கருவறைகளில் உள்ளவற்றையா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அறிவை கொண்டு எனக்கு தெரிவிங்கள் என்று கேட்பீராக என்று அல்லாஹ் தூதர்கிட்ட கேட்க சொல்லக்கூடிய செய்தியை இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப 8 வகையான பிராணிகள் என்பது சரியான பதில். முதல் சுற்றுல இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் ரியாலு சாலிஹின் என்ற அந்த புத்தகத்தை வென்றிருக்கிறீங்க. மூன்றாவது கேள்விக்கு செல்லலாமா? மூன்றாவது கேள்வியை பார்க்கலாம். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, காபாவை யார் இடித்து பால் படுத்துவார்கள்? ஆப்ஷன் ஏ அபிசீனியர்கள், ஆப்ஷன் பி மக்கா வாசிகள், ஆப்ஷன் சி யமன் வாசிகள், ஆப்ஷன் டி பஹ்ரைன் வாசிகள். உங்களுக்கான நேரம் ஆப்ஷன் ஏ அபிசீனியர்கள். 3 செகண்ட்ல பதில் அளிச்சுட்டாங்க விரைவா. 2 கேள்வியில் இருக்கிற அதே உறுதியோட அடுத்து மூன்றாவது கேள்விக்கு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? கான்பிடன்ட் தானா? ஆப்ஷன் ஏ அபிசீனியர்கள் தான் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில். காபாவை இடித்து பால் கொடுத்தவர்கள் அபிசீனியர்கள் என்பது ஏ என்ற ஆப்ஷன் சரியான பதில். இந்த செய்தியை ஆதாரத்தை பார்க்கலாம். புகாரில 1591வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபிசீனியாவை சேர்ந்த மெலிந்த கால்களை கொண்ட மனிதர்கள் காபாவை இடித்து பால்படுத்துவார்கள் என்று புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான பதில். இந்த பதிலை நீங்க சொல்வதன் மூலமாக டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்ட பரிசு பெற்றிருக்கீங்க. இதுவரைக்கும் உங்க முதல் சுற்றுல 4வது கேள்வியை பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி, ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கும் போது ஒரு ஒட்டகத்தில் எத்தனை நபர்கள் கூட்டு சேர்வதற்கு அனுமதி உண்டு? ஆப்ஷன் ஏ 7 அல்லது 10, ஆப்ஷன் பி 7 நபர்கள் மட்டும், ஆப்ஷன் சி 10 நபர்கள் மட்டும், ஆப்ஷன் டி 8 அல்லது 10 நபர்கள். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் ஏ 7 அல்லது 10. ஆப்ஷன் ஏ 7 அல்லது 10 அப்படின்றத கரெக்டா சொல்லியிருக்காங்களான்றத பார்க்கலாம். மாஷா அல்லாஹ்,
ஆப்ஷன் ஏ 7 அல்லது 10 நபர்கள் தான் என்பதை சரியாக சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல 2325வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நூல் திருமதியில 1421வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பது 7 அல்லது 10 நபர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. முதல் சுற்றுல 4 கேள்விக்கும் சரியான பதிலை சொல்வதன் மூலமாக TNTJ பப்ளிகேஷன் வழங்கும் திருக்குர்ஆன் தமிழாக்கத்தை இதுவரைக்கும் வென்றிருக்கிறீங்க. தொடர்ந்து அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா? இரண்டாவது சுற்றுல உங்களுக்கான கேள்வி. இரண்டாவது சுற்றுல உங்களுக்கு 3 கேள்வி கேட்கப்படும். அந்த 3 கேள்வியில ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துறதுக்கு அந்த ஆப்ஷனை பயன்படுத்துவதை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் இதுவரைக்கும் வாங்கின பரிசை போதும்ட்டு விலகி கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு உரியது. இரண்டாவது சுற்றுல முதல் கேள்வி, பத்ர் போரில் ஒரே ஒரு குதிரை வீரராக இருந்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அபு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அபு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி அலி ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. 50-50 ஆப்ஷன் 50-50 ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறோம். முதல் சுற்றுல எப்படி வேகமா பதில் சொல்லி விரைவா பதில் சொன்னாங்களோ அதே மாதிரி ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறதையும் விரைவா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கான அந்த ஆப்ஷனை பயன்படுத்துவதன் தவறான 2 பதில்களை நீக்கிடுங்க. இப்ப இருக்கக்கூடியது ஏ டி இருக்கு, பி சி நீக்கப்பட்டாச்சு, ஏவும் டியும் இருக்கு. மிக்தாத் பின் அஸ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற பதில்கள் இதுல இருக்கு. ஆப்ஷன் ஏ மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ மிக்தாத் பின் அஸ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு தான் சரியான பதில் என்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். இரண்டாவது சுற்றுல ஆப்ஷனை பயன்படுத்தி சரியான பதில் அளிச்சிருக்காங்க. அதற்கான ஆதாரம் அஹ்மதுல 973வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பத்ரு போர் அன்று மிக்தாத் பின் அஸ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் குதிரை வீரராக இல்லை என்ற செய்தியை பார்க்க முடியும். இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதிலை அளித்ததன் மூலமாக ₹2000 நீங்க இதுவரைக்கும் வென்று தக்க வைத்திருக்கிறீங்க. இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு செல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். எனது சகோதரி காலணி அணியாமலும் இமார் தலைத்துணி அணியாமலும் ஹஜ் செய்வதாக நேர்ச்சை செய்துள்ளார் என்று கேள்வி கேட்ட நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ உக்பா பின் முஹம்மது இக்பால் ரலியல்லாஹு அன்ஹு, உக்பா பின் அல் ஹரீத் ரலியல்லாஹு அன்ஹு, உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு, உக்பா பின் நாபி ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. இருந்த ஆப்ஷனையும் பயன்படுத்தியாச்சு. ஆப்ஷன் சி உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி உக்பா பின் ஆமிர் தான் என்பது சரியான பதில் தானா? போலாமா? இன்ஷா அல்லாஹ். பார்த்துடலாமா? உங்களுக்கான பதில் சரியான்னு பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். ஆப்ஷன் சி உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சரியான பதில் என்பதை இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்விக்கும் பதில் அளித்து தொடர்ந்து நிகழ்ச்சியில நீடித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் அபுதாவுல 2865வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவரையிலும் ₹3000 பரிசை பெற்று தக்க வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியில இருவரும் 2 சுற்றுகளையும் சிறந்த முறையில அவர்கள் பதிலளித்து நீடித்துக் கொண்டிருக்கிறாங்க. மூன்றாவது சுற்றுல இவங்க எப்படி முதல் 2 சுற்றுல பங்களித்தார்களோ அதே போன்று மூன்றாவது சுற்றுலையும் பதில் சொல்வார்களா என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இரண்டாவது சுற்றுல 2 கேள்விக்கும் சரியான பதிலை அளித்து
மூன்றாவது கேள்விக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மூன்றாவது சுற்றுக்கு தேர்வாவார்களா என்பதை பார்க்கலாம். உங்களுக்கான இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்வி, எந்த நாட்டை சார்ந்த பெண்மணி தன் மகளுக்கு அணிகளை அணிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரும்போது ஜகாத் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள்? ஆப்ஷன் ஏ யமன், ஆப்ஷன் பி துல் ஹுதைஃபியா, ஆப்ஷன் சி எஸ்ரிஃப், ஆப்ஷன் டி தாயிஃப். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ஆப்ஷன் ஏ யமன் நாட்டு. சரிதானா? சரிதான். ரொம்ப வேகமாக சொன்ன மாதிரி இருக்கு. எப்படி படிச்சிருக்கோம்? நினைவு இருக்கு. நினைவாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க நினைவாற்றல் சரிதானா என்பதை பார்க்கலாம். யமன் என்பது சரியான பதில். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல போட்டி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கு. 2 சுற்றுலையும் 3 கேள்விக்குமே சரியான பதில் அளிச்சிருக்கீங்க. இதில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த 2 சுற்றுல 3வது கேள்விக்கும் பதில் அளித்ததன் மூலமாக ரூபாய் 3000 ரூபாய் இது வரைக்கும் வென்றிருக்கிறீங்க. விரும்பினா நாங்கள் இதோட போயிடுறோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டியிலேருந்து விலகி கொண்டால் 3000 ரூபாயை வாங்கிக்கொள்ளலாம். இல்லை அடுத்த சுற்றுக்கு நாங்கள் தேர்வாகி அதில் நாங்கள் எல்லாத்தையும் வெல்லாமல் போக மாட்டோம்னு நினச்சேன். அது உங்களுடைய சாய்ஸ். அது கேள்வி வந்த பிறகு போகணுமா இல்லை முன்னாடி போய் கேள்வி பார்த்துட்டு சொல்லலாமா இல்லை கேள்வி 3வது சுற்றுல ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அந்த கேள்வியில் முதல் கேள்வியில் 3வது சுற்றுல முதல் கேள்வியில் உங்களுக்கு பதில் தெரியலைன்னா வேறு கேள்விக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கலாம். அந்த முடிவு எடுத்த பிறகு அதற்கு நீங்கள் சரியான பதில் சொன்னால் தொடர்ந்து போகலாம், இல்லைன்னா போட்டியிலிருந்து விலகக்கூடிய சூழலாயிரும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.